ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அர்ஜுனன் போர் நடந்தால் என்னென்ன பின் விளைவுகள் ஏற்படும் என்பதை வர்ணிக்கிறார். இது அர்ஜுனன் சொல்லாதது என்று சொல்லி யாராவது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கிட்ட சொன்னா, ஆமா கரெக்டு, ரொம்ப வாஸ்தவம் தான் என்று ஏற்றுக்கொள்வோம். சொல்ற இடம்தான் தவறே தவிர அர்ஜுனன் சொல்கின்ற விஷயங்கள்லாம் நம்ம ஆழ்ந்து சிந்திப்பதற்கு உரியவை. ஒரு போர் நடந்தா அந்த சமூகம் எப்படி பாதிக்கப்படும்? ஏன்னா வீரர்கள்லாம் இறந்து போயிடுறாங்க. இறந்து போனா என்ன ஆகும்? அடுத்த அங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்காது. எந்த அரசர்கள் எந்த வீரர்கள் கைப்பற்றினார்களோ அவங்க என்ன செய்வாங்க? அந்த பெண்களை மானபங்கப்படுத்துவார்கள். அப்புறம் பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு ஒரு வழி தெரியாம போயிடும். இந்த மாதிரி பல குழப்பங்கள் போரினால் நிகழும் அல்லவா? நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நம்ம வரலாற்றுல பார்த்தா எத்தனை போர்கள். ஆனா போர் என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா எப்பயும் காலங்காலமா யுகம் யுகமா இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு மூலையில உலகத்துல போர் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, ஒரு நியத்தியாக. ஆனால் பொதுவாக போருடைய இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த தலைமுறை எழுந்து கொள்வதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும். முக்கியமா நம்ம சில தர்மங்கள்லாம் அனுஷ்டிக்கிறோம் இல்லையா? வீட்டுல சில விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம். அவரவர்கள் குடும்பத்துல அவங்கவுங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி வழி வழியா சில விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறோமே, இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே அடுத்த தலைமுறைக்கு ஆள் இல்லாம போயிடுவாங்க. இப்பயே கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. ஆனா போர்னால யார் எங்கன்னு அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைந்து போனால் என்ன ஆகும்? இப்ப இந்த குடும்ப அமைப்பு என்பது எவ்வளவு முக்கியம். இங்க அர்ஜுனன் குடும்ப அமைப்பை பற்றி பேசுகிறார். ஒரு குடும்பம், ஒரு அம்மா அப்பா குழந்தைகள்னு இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்னா, அரசாங்கத்தினுடைய இதை பாரத்தை நாம் குறைக்கிறோம். ஆக்சுவலி அவங்கவுங்க என்னன்னா, அந்த குடும்பம்ங்கிற செட்டப் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு கட்டுக்கோப்பாக அவங்க குழந்தைங்களுக்காக பணம் சம்பாதிப்பாங்க, ஒரு சேமிக்கணுங்கிற எண்ணம், ஒரு பாதுகாப்பு உணர்வு, இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கு. இது விஷயமா இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம கவனிக்கணும். என்னன்னா, வெளிநாடுகள்ல எல்லாம் சோசியல் செக்யூரிட்டி டாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸ்வீடன் அது மாதிரி நாட்டுலாம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னன்னா, சோசியல் செக்யூரிட்டி டாக்ஸ் கட்டணும், ஒவ்வொரு சிட்டிசனும் கட்டணும். அது எதுக்குன்னா, வயதான பிறகு அரசாங்கம் ஒவ்வொரு குடிமகன் அல்லது குடிமகளை பார்த்து கொள்ளும். ஏன்னா அங்க யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு பிணைப்பு இருக்காது. ஒரு என்னோட குழந்தை, என்னுடைய கணவர், இவங்கெல்லாம் என் கூட அப்படி இல்லை. ஒரு 4 கல்யாணம் 5 கல்யாணம் ஆயிடுச்சு, நிறைய குழந்தைங்க பிறந்துட்டாங்க, யார் வேணாலும் யாரு கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ற அந்த கலாச்சாரத்துல யாருக்குமே பெருசா இன்னொருத்தவங்களை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிப்பு இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ குடும்பங்கள்ல அந்த மனைவிக்கு கண்ணு தெரியுதோ தெரியலையோ அவங்கள பாத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது கைவிட்டு போனவங்களும் இருக்காங்க, நன்றாக பார்த்து கொண்டவர்களும் உண்டு. நம்முடைய இதுல ரெண்டுமே உண்டு. என்ன ஆனாலும் சரி, அந்த கால் முடியாம ஒரு கணவர் படுத்துட்டு இருக்காருன்னா மனைவி அவரை விட்டு ஓடிட மாட்டா, கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துப்பா. குடிகார கணவர்களை கூட வைத்து பார்த்து கொள்ளும் தாய்மார்கள் உண்டு. அந்த ஒரு இது இருக்கிறதுனால சோசியல் செக்யூரிட்டி டாக்ஸ் அப்படிங்கிறது இந்தியால 0. ஏன்னா நம்மளே அவங்கவுங்க குடும்பத்துல பாத்துக்கிறோம். வெளிநாடுகளில் அப்படி அல்ல. அதுக்கு காரணம் என்ன? ஏன் நமக்கு சோசியல் செக்யூரிட்டி டாக்ஸ் 0னா இதுதான் முக்கியமான காரணம், குடும்ப அமைப்பு. இப்ப போர் நடந்ததுன்னா குடும்ப அமைப்புகள் சிதைந்து விடும். இப்ப அர்ஜுனன் போருடைய பின் விளைவுகளா எல்லாம் எக்ஸ்டென்ஷனா யோசிச்சு பாக்குறான் பாருங்க. இதெல்லாம் இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப வேலிடா ரொம்ப ஜென்யூனா இருந்தா கூட அவன் பேசுகின்ற இடம், அவன் பேசுகின்ற அந்த ஒரு சூழல் தான் ரொம்ப தப்பா இருக்கு. அவன் அந்த பேசுறது எங்க சாத்தான் வேதம் போதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அவன் இப்ப போர் பண்ண வேண்டிய இடத்துல அவன் இதை எதுக்கு சொல்றான் அப்படின்னா, அவனுக்கு துரியோதனெல்லாம் முக்கியமா பீஷ்மர் துரோணரை கொல்றது அவனுடைய ஆழ்மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜீரணிக்க முடியல. அவங்கள கொன்னதுனால வர குற்ற உணர்ச்சியை நான் எப்படி தாங்குவேன், நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன், அதுக்கப்புறம் எப்படி எனக்கு அந்த வாழ்க்கை, இதெல்லாம் 2வது அத்தியாயத்துல நிறைய சொல்ல போறான். ஆக இந்த பேக்ரவுண்ட்ல தான் இந்த விஷயங்களை சொல்கிறான். நாம் படிக்கலாம். कुलक्षये प्रणश्यन्ति कुलधर्मा सनातनाः धर्मे नष्टे कुलं कृत्स्नम् अधर्मोऽभिभवत्युत अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णसङ्करः संकरो नरकायैव कुलघ्नानां कुलस्य च पतन्ति पितरो ह्येषां लुप्तपिण्डोदकक्रियाः. कुलक्षये, कुலம் அழிந்தால் சனாதனாக குலதர்மாக பிரணஷ்யந்தி.
சனாதன தர்மம் என்று ரொம்ப பேச்சில் அடிபடுதே, அந்த சனாதனமாக ஆண்டும் எல்லா காலங்களும் இருக்கக்கூடிய அந்த தர்மங்கள்லாம், குல தர்மங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிரும் இல்லையா? பிரணஷ்யந்தினா சிறிது சிறிதாக அன்றாக அழிந்து விடும். அது மட்டுமல்ல, தர்மே நஷ்டே, அதாவது குலம் அழிந்ததுன்னு சொன்னா குல தர்மங்களும் அது கூட சேர்ந்து முழுவதுமாக அழிந்து விடும். அது மட்டும் இல்ல, அதர்மம் மேலோங்கி விடும். அதர்ம அபிபவம் நடக்கும். அதர்மம் மேலோங்கும். அதர்மம் மேலோங்கினால் என்ன ஆகும்னா, பெண்கள்லாம் வந்து கெட்டு போய் விடுவார்கள். கெட்டு போய் விடுவார்கள், அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது, மானபங்கப்படுத்தப்படுவார்கள். இந்த குடும்பம்ங்கிற அமைப்பு, இந்த கட்டுக்கோப்பெல்லாம் இருக்காது. இந்த ஒரு செட்டப்பே அப்படியே அழிந்து விடும். அப்புறம் பெண்கள் கெட்டு போய் விட்டார்கள் என்று சொன்னால் என்ன ஆகும்னா, வர்ண கலப்பு ஏற்படும். அதனால வந்து நரக்கம் ஏற்படும். யாருக்கு அப்படின்னா, குலசிய குலக்னானாம், யாரு குலத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி, குலத்தை அழித்தவர்களுக்கும் சரி நரக்கம் ஏற்படும். அப்புறம் வந்து மூத்தோர் வழிபாடு, முன்னோர் வழிபாடெல்லாம் நடக்காது. இந்த எள்ளு தண்ணிலாம் கொடுக்குறோமே, இந்த பிண்டம் கொடுக்கறது, நீர் இறைக்கிறது, இதெல்லாம் நடக்காம நம்முடைய முன்னோர்கள் கூட துன்பப்படுவார்கள். அவர்கள்லாம் பித்ருலோகத்துல வந்து வாடுவார்கள். இப்படி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றான். அதாவது ஒரு எப்படி படிப்படியா இந்த வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த குலம் அழிந்தால் அந்த குல தர்மங்கள் அழியும், அதற்கு பிறகு அதர்மம் மேலோங்கும், அதுக்கப்புறம் அதர்மம் மேலோங்கினால் பெண்கள்லாம் வந்து குடும்பத்துல கூட ஆண் எப்படி இருந்தா பெண் தானே அங்க இருந்து அந்த குடும்பத்தை அப்படி தாங்குறா. வந்து அவள் தானே குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்து அந்த குடும்பத்தை வழி நடத்தி அப்படி கொண்டு வர. ஒரு பெண் இல்லை, ஒரு அம்மா இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன பாடுபடுறதுன்னு நம்ம பாக்குறோம். அம்மாவோ பாட்டியோ யாரோ ஒரு பெரிய பெண்மணி அங்க இருக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப அவங்களே வந்து சரியா இல்லை, அவர்களுக்கே வந்து என்ன செய்யறது தர்மங்கள்லாம் தெரியல, அவர்களுக்கே வந்து வேற மாதிரி வாழ்க்கை அமைந்து விட்டதுன்னு சொன்னா என்ன ஆகும்னா, அந்த குலம் அழிந்து விடும். இந்த குலத்திற்கும் சரி, குலத்தை அழித்தவர்களும் சரி நரகத்தை தான் அடைவார்கள். ரெண்டு பேரும், யார் இந்த குலத்தை சேர்ந்தவர்களும் சரி, இந்த குலத்தை அழித்தவர்களும் சரி நரகத்தை அடைவார்கள். யாரும் மூத்தோர் வழிபாடெல்லாம் செய்ய மாட்டாங்க. ரொம்ப ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷனா இருக்கும். ஒரு குழப்பம், எங்க பார்த்தாலும் யார் என்ன பண்ண ஒண்ணும் இல்லை. இப்ப சிம்பிளா ஒரு விஷயம், நம்ம வந்து இன்னைக்கு எல்லாம் ஜாதி மதம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறா எல்லாம் சொல்றோம். இப்ப ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள்ல ரெண்டு பேர் மதங்களை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வது பெரிய விஷயம் இல்ல. ஆனா அடுத்த தலைமுறை அந்த குழந்தைங்க எதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. சடங்கெல்லாம் இருக்கு. இந்த வழக்கப்படி செய்யணுமா, அந்த வழக்கப்படி செய்யணுமா, ரெண்டு படியும் செய்யணும். அப்ப இதுல நிறைய போராட்டங்கள், நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருப்பதை எல்லாருமே பாக்குறோம். இதுல வந்து சரியா தப்பாங்கிற கேள்வி இல்ல, நடைமுறையில இது போன்ற ஒரு குழப்பம் இருக்கிறது. நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணாங்களோ அதை பண்றது ஈஸி. அப்ப வந்து ரெண்டு இதை சேர்த்து பண்ணும் பொழுது அல்லது பண்ணாமே விடும் பொழுது அதுக்கப்புறம் அது எதையோ மிஸ் பண்ணுவோம் பிற்காலத்துல. இப்படி சமூக சிக்கல்கள் இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? இது அர்ஜுனன் அப்பயே இது பண்ணி சொல்றான், போர் நடந்தால் என்னெல்லாம் நடக்கும், இந்த குல தர்மங்கள்லாம் அழிந்துபடும். ஒண்ணு இல்ல, ஒரு பொங்கல் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லயும் ஒரு வழக்கம் இருக்கும். இப்படிலாம் செய்வோம், இப்படிலாம் நடக்கும், இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு குலசாமியை வழிபடுற வழக்கங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்திற்கு என்று பாரம்பரியம் இருக்கிறது. போர் நடந்து எல்லா ஆண்களும், அர்ஜுனன் சொல்கின்ற காலத்துல எல்லா ஆண்களும் போருக்கு சென்று எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெண்களுக்கு வந்து அந்த பெண்களால என்ன ஆகும், அந்த பெண்களை அந்த பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வந்து வேற விதமான வாழ்க்கை அமைந்துவிடும். அப்ப வந்து அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகள்லாம் யார், எதிரிகளோட குழந்தைகளா இருப்பாங்க. எப்படி திங்க் பண்றான் பாருங்க. அப்படி இருந்தா இவங்க முன்னோர்களுக்கு எல்லாம் யாரு திதி கொடுக்கறது? இப்படி கேட்கறான் அர்ஜுனன். வந்து ஒரு இது ஒட்டுமொத்த சமூகமே அழிந்து விடும் அல்லவா? இந்த போர் நடந்து என்ன ஆக போகுதுன்னா, இந்த நாடே அழிஞ்சு போகுது. அதான் அவன் சுருக்கமா சொல்கின்ற விஷயம். தொடர்ந்து அவன் என்ன சொல்கிறான் என்பதை அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.